22. வெரி குட். ரெண்டும் ஈக்குவலா வந்ததுன்னா GP கா ஜிபி பெருக்கு தொடர் வரிசை. அப்படி இல்லைன்னா நாட் ஈக்குவல். வெரி குட். அது வந்து ஜிபி கிடையாது, பெருக்கு தொடர் வரிசை கிடையாது அப்படின்னு நம்ம எழுதிக்க வேண்டியதான். ஓகேவா? சச்சின் ஜாயின் பண்ணிட்டீங்களா? அட்மிட் கேட்டுட்டு இருந்தாங்க, நான் அதுக்குள்ள சரி ஓகே இப்பதான் ஜாயின் பண்ணிருக்காங்க. எனக்கு அதுல வாய்ஸ் வேற கேட்காதா? குட் ஈவினிங்க்கா, சச்சினுக்கா. குட் ஈவினிங்ப்பா. இன்னும் கோயில் ஃபங்க்ஷன் முடியலையா? ஆமாங்கக்கா. சரி சரி ஓகே. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ ஜிபி பெருக்கத்தோட வரிசையில டிஎன் ஃபார்முலா என்னமா? AR n-1 கா. வெரி குட் வெரி குட். சரி, இப்ப பெருக்கத்தோட வரிசை ஜிபில அடுத்தடுத்த 3 உறுப்புகள் அப்படின்னா நம்ம எதை எடுத்துப்போம்? A/R AR கா. வெரி குட், கரெக்ட். இதுல ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? நீங்க சொல்லாதீங்க நந்தினி, மத்தவங்க சொல்லட்டும். T2 minus T1. மைனஸா? ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆர் கேக்குறமா? ஆர் T2 D2 by T1. வெரி குட். பைல எழுதணும். மத்தவங்களுக்குலாம் ஞாபகம் இல்லையா? ஞாபகம் இல்ல? நேத்தி படிச்சுட்டு வர சொன்னேன். சரி ஓகே. நேத்து லாஸ்டா இந்த சம்ம பார்த்தோம். செகண்ட் சம் பார்க்கணும்க்கா. ஓகே. ஓகே, இந்த 2.41ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பின்வருவனவற்றில் முதல் உறுப்பு பொது வித்தியாசம் இது ரெண்டுத்தையுமே கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அதனுடைய பெருக்குத்தொடர் வரிசையை நம்ம கிட்ட கேக்குறாங்க. ஓகேவா? ஏவும் ஆரும் கொடுத்துட்டு அந்த தொடர் வரிசை எப்படி இருக்கும்னு கேக்குறாங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க. ஃபைண்ட் தி ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன் whose first term and common ratios are given by அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதாவது நம்மள வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன் கண்டுபிடிக்க சொல்றாங்க, ஜிபி கண்டுபிடிக்க சொல்றாங்க. அதோட ஃபர்ஸ்ட் டைம் காமன் ரேஷியோ ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. அவ்வளவுதான், நம்ம ஈஸியா போடலாம். ஏன்னா நமக்கு ஃபார்முலா தெரியும். 2 சம் இருக்கு, நான் ஒரு சம் சொல்லி கொடுக்குவா? சரி, 2 சொல்லி கொடுக்குறேன், நீங்க பயிற்சியில கூட போட்டு பாருங்க. ரெண்டுமே எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் சம்ல ஏ என்னமா கொடுத்துருக்காங்க? -7 கா. ஆர் 6 கா. ஓகே, நான் கேக்குறவங்க ஃபார்முலா சொல்லுங்க. ஹர்ஷினி சொல்லுங்கம்மா, டிஎன் ஃபார்முலா சொல்லுங்க. ஹர்ஷினி, டிஎன் ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? அக்கா AR n-1.
வெரி குட். சரி, நம்ம கிட்ட இதுல என்ன கேட்டிருக்காங்க? ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷன் கேட்டிருக்காங்க. அந்த ஃபார்ம்ல உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கல. ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷன் இப்ப ஒரு கூட்டுத்தொட வரிசை எப்படி இருக்கும்னு நம்ம பார்த்திருக்கோம். ஏ, ஏ பிளஸ் டி, ஏ பிளஸ் 2d இந்த மாதிரி ஃபார்மேட்ல போகும்ல. அது மாதிரி இந்த பெருக்குத்தொட வரிசை ஜிபின்றது எப்படி இருக்கும்னா ஏ, ஏஆர், ஏஆர் ஸ்கொயர், ஏஆர் கியூப் இந்த மாதிரி ஃபார்மேட்ல போகும். சரியா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு 4th ஃபார்முலா, 5th ஃபார்முலா நினைக்கிறேன். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்கம்மா. வேற ஏதாவது சொல்லி கொடுக்காம விட்டுருக்கேனா? சரி, ஓகே. இப்போ இது பெருக்குத்தொட வரிசையில நம்மள எழுத சொல்றாங்க. அப்ப இதுல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். ஏனா -7. நெக்ஸ்ட் ஏ, ஏஆர் அப்படின்னா ஏயோட வேல்யூ -7, ஆரோட வேல்யூ 6. ரெண்டுத்தையும் மல்டி பண்ணணும். நெக்ஸ்ட் ஏ இன்ட்டு ஏஆர் ஸ்கொயர் அப்படின்னா ஏயோட வேல்யூ -7, ஆர் ஸ்கொயர்னா 6 ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஏஆர் கியூப் இது மாதிரி தான் போயிட்டு இருக்கும். -7, 6 கியூப் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். நீங்க ஒரு 3 நம்பர் கண்டுபிடிச்சா போதும். சரியா? இப்ப இதோட வேல்யூ என்ன? -7. கமா இது மல்டி பண்ணுங்க. அக்கா எனக்கு புரியலக்கா. புரியலையா? இங்க வந்து ஏவும் ஆரும் நமக்கு கொடுத்துட்டாங்கம்மா. பெருக்குத்தொட வரிசையில நம்மள எழுத சொல்றாங்க ஜிபில. அதோட பொதுவான வடிவம் இதுதான். இதுல அப்படியே நம்ம ஏவையும் ஆரையும் சப்ஸ்டியூட் பண்றோம். அவ்வளவுதான். ஏக்கு பதிலா -7, ஆருக்கு பதிலா 6 அப்படின்னு இந்த ஃபார்மேட்ல என்ன இருக்கோ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டே வரோம். ஏ, ஆர், ஏ, ஆர் ஸ்கொயர், ஏ, ஆர் கியூப் அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அதை அப்படியே சால்வ் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அப்போ -7, -42 இந்த 6 ஸ்கொயர் பண்ணீங்க, வர்க்கப்படுத்தினீங்கன்னா 36. 36 கூட இந்த -7 மல்டி பண்ணுங்க. ஆன்சர் வருது பாருங்க. 252க்கா. -252. ஓகே. இதுல 3 டைம் கண்டுபிடிச்சா போதும். ஓகே, அடுத்தது கூட கண்டுபிடிக்கலாம். 3 போதும். அவ்வளவுதான். இதுதான் அந்த ஜிபி பெருக்கத்தொட வரிசை. என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. கொஸ்டின் கொடுத்துட்டு கரெக்டா என்ன கேட்டிருக்காங்களோ அதை கண்டுபிடிச்சா போதும். அந்த தொடர் வரிசையை கேட்டாங்கன்னா இதுதான் நீங்க எழுதணும். இதுல இன்னொரு சம் இருக்குல்ல, அது போடுவோமா? ஓகேக்கா. ஓகே ஓகே. அது சம் சொல்லுங்கம்மா. ஏ வந்து 256க்கா. ஆர் வந்து 0.5. 0.5 0.5ன்னு வச்சுக்கலாம். 0.5 1/2ன்னு வச்சுக்கலாம். உங்க விருப்பம். ஓகேவா? ரெண்டும் ஒண்ணுதான். சரி, அப்ப அந்த ஃபார்மேட் சொல்லுங்க. பெருக்கத்தொட வரிசையோட ஃபார்மேட் ஜிபி எப்படி இருக்கும்? ஏஆர் ஏஆர் ஸ்கொயர் கியூப்க்கா. வெரி குட். இதே மாதிரி தான் போயிட்டு இருக்கும். அப்ப அதுல அப்படி அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான். 256 இன்ட்டு ஆரோட வேல்யூ 1/2ன்னு போடலாம். இல்ல 0.5 உங்க விருப்பம். எதனாலும் போடலாம். நான் எப்படின்னா கேன்சல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்ல, அதனால நான் இப்படி போட்டுக்கிட்டேன். ஓகேவா? ஏ ஓட வேல்யூ 256, ஆரோட வேல்யூ 1/2 ஹோல் ஸ்கொயர். இது 0.5 ஹோல் ஸ்கொயர்னு கூட எழுதிக்கோங்க உங்க விருப்பம். இந்த மாதிரி டாட் டாட் டாட். அப்போ 256, இதுக்கு வந்து 128. இது வந்து ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா இது 4ஆ மாறிடும். 4 கேன்சல் பண்ணீங்கன்னா 2 டேபிள்ல கூட கொஞ்சம் கொஞ்சமா கேன்சல் பண்ணுங்க. 1 2 1 8 2 டேபிள் திருப்பி கேன்சல் பண்ணா 6 4 64. அப்ப இதே மாதிரிதான் அந்த தொடர் வரிசை போயிட்டு இருக்கும். அப்ப இதுதான் அந்த பெருக்குத்தொடர் வரிசை ஜிபி. இது எல்லாருக்கும் ஓகேவா பாருங்க. எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. புரியுதாமா? புரியுதுக்கா. ஓகே, புரியுதுக்கா. புரியுதா? சரிம்மா. ஓகே, நெக்ஸ்ட் சம் நான் போய்க்கிறேன். இருங்க, யாராவது ஜாயின் கேக்குறாங்களா? 2 பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அதுல எனக்கு இதுல நோட்டிபிகேஷன் காமிக்க மாட்டேது. நான் இதுல வேற ஐடியில இருந்து ஜாயின் பண்ணிருக்கேன். என்னோட ஐடியில இருந்து. அந்த ஐடி போன் ப்ராப்ளமா இருந்தது. அது திருப்பி ரீசெட் பண்ணி இன்னைக்கு திருப்பி கொண்டு வந்திருக்கேன். இவ்வளவு நாளுமே ப்ராப்ளத்துல தான் இருந்தது.
குட் ஈவினிங்ப்பா. இப்பதான் ஜாயின் பண்றீங்களா ஹர்ஷித்? ஓகே ஓகே, சரிப்பா. சரி, நான் வந்து எக்ஸாம்பிள் 2.41 சொல்லி கொடுத்துட்டேன். ஏவையும் ஆரையும் வச்சு எப்படி வந்து பெருக்கத்தோட வரிசை ரெடி பண்றது, ஜிபி எப்படி ரெடி பண்றதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஓகே, அதே மாடல்ல இங்க பயிற்சியில சம்ஸ் இருக்கு. இந்த செகண்ட் சம்ல எல்லாமே போட்டுருவீங்களாமா, இல்ல ஏதாவது சொல்லி கொடுக்கணுமா? ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் தான் கேக்குறாங்க. முதல் 3 உறுப்புகள் கேக்குறாங்க. முதல் 3 உறுப்புகளா? முதல் 3 உறுப்புகள்னா ஃபர்ஸ்ட் 3 டேர்ம். புக் பேக் ஆன்சர் பாருங்க. ஆன்சர் பாருங்கம்மா, புக் பேக்ல என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு. ஓகே, ஏவும் ஓகே ஓகே ஓகே. ஏஆர் எழுதணுக்கா? ஆமாமா, நான் சும்மா செக் பண்ணி பார்த்தேன். ஏன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்றத வச்சுதான் நீங்க வந்து என்ன கண்டுபிடிக்க போறீங்கன்னு பாக்கணும். இங்க பாருங்க, ஏவும் ஆறும் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏவும் ஆறும் வச்சு 3 டேர்ம் கேட்டா ஏ, ஏஆர், ஏஆர் ஸ்கொயர், இந்த ஃபார்மேட் தான். சரியா? இதுல நீங்க போட்டா கரெக்ட் ஆன்சர் வந்துடும். ஓகே ஓகேக்கா. ஓகே, இப்ப நம்ம பார்த்த அதே மாடல் தான். சரி, இந்த செகண்ட் சம் போட்டுருவீங்களா இல்ல சொல்லி கொடுக்கணுமா? சொல்லிவிடுங்கக்கா. சொல்லி கொடுக்க. சரி, சொல்லி கொடுங்கக்கா. ஓகேப்பா. ஏயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? √2வா? ஆறுக்கா? ரூட் ஆறாமா? ஃபர்ஸ்ட் சம் தானக்கா? ஃபர்ஸ்ட் இல்ல, செகண்ட். ஃபர்ஸ்ட் நீங்க தான் போட்டுருவீங்களே இப்ப போட்ட மாடல்ல. ஓகேக்கா. ஓகேவா? நான் இந்த சம் கழிக்கிறேன். ஏ, ஏஆர், ஏஆர் ஸ்கொயர், ஏஆர் கியூப், இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். ஓகேவா? அதுல நீங்க சப்ஸ்டிட் பண்ணா ஆன்சர் வந்துடும். அப்போ ஏக்கு வேல்யூ √2 ஃபர்ஸ்ட் டைம் கிடைச்சிருச்சு. உங்களுக்கு 3 டைம் தான் கேக்குறாங்க. அப்ப இதெல்லாம் நீங்க கண்டுபிடிக்கவே வேண்டாம். ஏ, ஏஆர், ஏஆர் ஸ்கொயர் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஏஆர் அப்படின்னா √2, ஆரோட வேல்யூ √2. ஏஆர் ஸ்கொயர் அப்படின்னா ஏக்கு √2, ஆர் ஸ்கொயருக்கு √2 தான் ஹோல் ஸ்கொயர். அவ்வளவுதான். அப்ப இது அப்படியே எழுதிக்கலாம். √2, √2 இன்ட்டு √2 அப்படின்னா √2 இன்ட்டு 2ன்னு எழுதலாம். இதை எப்படி எழுதலாம்னா 2 இன்ட்டு 2 2 ஸ்கொயர் இப்படி எழுதுவோம். √2 ஸ்கொயர் கேன்சல் ஆகி ஆன்சர் 2ன்னு வரும். இதுதான் நம்ம சிம்பிளா என்ன பண்ணுவோம், 2 டைம்ஸ் இருந்தது அப்படின்னா அதை ரூட்டுக்கு வெளியில சிங்கிளா எழுதிருவோம் டைரக்டா. ஓகேவா? அதை எப்படி எழுதணும்னா 2 இன்ட்டு 2னா 2 ஸ்கொயர், அதை ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் பண்ணி முழு நம்பர் கிடைக்கும். உங்க விருப்பம், நீங்க டைரக்டா போடுறது தான் பெட்டர். ஓகேவா? உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, √2 இன்ட்டு √2 மல்டி பண்ணா 2. சரி, இப்போ இது பாருங்க, இங்க √2 இருக்கு. √2 ஸ்கொயர்னா என்ன மீனிங்? √2 இன்ட்டு √2 தான் அர்த்தம். √2 இன்ட்டு √2 உங்களுக்கு 2ன்னு தெரியும். அப்போ √2 இன்ட்டு 2 2√2. அப்போ இதுக்கு ஆன்சர் 2√2 தேர்டுக்கு. புரியுதாமா? இது ஸ்கொயர் √2 இன்ட்டு √2, இதோட வேல்யூ உங்களுக்கு 2ன்னு தெரியும். இங்க முன்னாடி ஒரு √2 இருக்கு, அதையும் அப்படியே எழுதிக்கிறீங்க. அவ்வளவுதான். அவ்வளவுதான். இதுதான் அந்த 3 ஆன்சர், 3 எண்கள், 3 டைம்ஸ். ஓகேவான்னு பாருங்க. ஓகேக்கா. ஓகேக்கா. ஓகே, சச்சினுக்கு புரிஞ்சுச்சா? புரிஞ்சிருச்சாப்பா நான் ஏதாவது சொல்லி கொடுத்தது? புரிஞ்சிருச்சேக்கா. ஏன்க்கா? இல்ல, நான் சும்மா செக் பண்றேன், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, சாரி, நிரஞ்சனாக்கு புரிஞ்சுதாமா? புரியுதுக்கா. ஓகே, உங்களுக்கு சிக்னல் நல்லா கிடைக்குதா? கிடைக்குதுக்கா. சரி, ஓகே. உங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுல வேற யாரும் படிக்கிறாங்களா? இல்லக்கா. இல்லையா? சரி, எல்லாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் எதுக்கு கேட்டேன்னா, நேத்து நீங்க பேசிட்டு இருந்தது கேட்டுட்டு இருந்தது, அதுக்கு நான் கவுண்டர் கொடுத்துட்டு இருந்தேன், அதான் கேட்டேன். சரிங்கக்கா. சரிம்மா, ஓகேம்மா. ஓகே, இந்த 3 நம்பர் கண்டுபிடிச்சாச்சு. அந்த வேற ஏதாவது சம் சொல்லி கொடுக்கணுமாமா? இது நீங்க போட்டுருவீங்களா? போட்டுருவீங்களா? சொல்லி கொடுக்கணுமா? ஈஸி தான். ஏ,
ஏஆர் அப்படின்னா ஏயோட ஆர். இந்த 5 இதையும் கேன்சல் பண்ணிக்கோங்க. ஏஆர் ஸ்கொயர்னா அதே தான். 2 இன்ட்டு 2 5 இன்ட்டு 5ன்னு எழுதிக்கோங்க. சும்மா இதை கேன்சல் பண்ணுங்க. ரெண்டுமே கேன்சல் ஆகி வர ஆன்சர் கூட இதை மல்டி பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். சிம்பிள் தான். ஏ ஏஆர் ஏஆர் ஸ்கொயர் அதே தான். ஓகே, இது நம்ம போட்டுறீங்களா? இதை ஹோம்ஒர்க்கா வச்சுக்கிறீங்களா? இது ஹோம்ஒர்க், ஃபர்ஸ்ட் ஹோம்ஒர்க். ஓகே, 2 ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டுக்கு போலாம். ஓகே, 2.42 find the 8th term of the GP. அதாவது இதே மாதிரி போயிட்டு இருந்ததுன்னா இதுல 8th term என்ன அப்படின்னு கேக்குறாங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்க கொஸ்டின் கூட பாத்துக்கோங்க. 931 இந்த மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த தொடர் வரிசையோட 8வது உறுப்பு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. 8வது உறுப்பு டேம் கேக்குறாங்க அப்படின்னா T8. இதுல அவங்களே கொடுத்துட்டாங்க. பெருக்கு தொடர் வரிசை ஜிபி அப்படின்னு அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்ப நீங்க ஃபார்ம்னால கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். பெருக்கு தொடர் வரிசையில டிஎன் ஃபார்ம்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். AR⁻n−1 இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும். கண்டுபிடிக்கலாமா? AR⁻n−1. அந்த தொடர் வரிசை எப்படிமா இருக்கு? 9 3 1 எக்ஸெட்ரா. ஓகே, அப்போ இதுல சொல்லுங்க ஏயோட வேல்யூ என்ன? 9 ஆரோட வேல்யூ T2/T1. அப்படின்னா இதுதான் T1, இது T2, இது T3 இப்படி போயிட்டு இருக்கும். அப்போ 3/9. இது கேன்சல் பண்ணோம்னா 1/3. அப்ப ஆரோட வேல்யூ 1/3. n வந்து என்னமா கேட்டிருக்காங்க நமக்கு? எத்தனாவது உறுப்பு கேட்டிருக்காங்க? அவ்வளவுதான். அப்ப என்னோட வேல்யூ 8. இது அப்படியே நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். Tn = AR⁻n−1. இதுல T n-க்கு பதிலா 8, A-க்கு பதிலா 9, R பதிலா 1/3, n-1 அப்போ 8 - 1 அப்போ 9, 1/3, 8 - 1 என்ன? 7. இதை நீங்க இப்படியும் ஸ்டாப் பண்ணிக்கலாமா? இல்ல எனக்கு மிஸ்டேக் ஆகும்க்கா, போட முடியாதுக்கானா இப்படியே நிறுத்திக்கங்க. சில பேர் வந்து இந்த மாதிரி போட்டாலுமே ஆன்சர் கொடுத்துருவாங்க. எங்கெல்லாம் பெரிய நம்பர் இருந்தா அவங்களால போட முடியாதுன்னு சொல்லிட்டு இதோடவே ஸ்டாப் பண்ணிப்பாங்க. இது ஆனா இன்னும் கொஞ்சம் நம்மளால போட முடியும். போட முடிஞ்சதுன்னா போட்டுருங்க. இப்போ 9 அப்படியே இருக்கட்டும். இப்போ 1/3 7னா 7 இதுக்கும் வரும் இதுக்கும் வரும். அப்படின்னா 7 1/7 வந்து 1 தான். இதுல 3 அப்படின்றதுக்கும் பவர் 7 உண்டு. அப்படின்னா இதுல வந்து 3 7 டைம்ஸ் நான் போட்டுக்கிறேன். சும்மா கேன்சல் பண்றதுக்காக. 1 2 3 4 5 6 7 7 டைம் நான் போட்டுக்கிட்டேன். இதை நான் கேன்சல் பண்ண போறேன். கேன்சல் பண்ணா 3 டைம்ஸ் 3 பல்ல போகும். இந்த 3 கேன்சல் ஆகுதுல. எது கேன்சல் ஆகுது அப்படின்றதுனால நான் எக்ஸ்டென்ட் பண்ணி போடுறேன். ஓகேவா? 3 3 9 அப்படியே நீங்க மல்டி பண்ணிக்க வேண்டியதான். 27 27 கூட 3 பேருக்கு நீங்க எவ்வளவுமா வரும்? 81ஆமா? 81 தானா? இங்க வந்து எங்க அம்மா வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாயிட்டு அவங்க ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அப்படியே 81 கூட 3 மல்டி பண்ணுங்க.
இப்போ 3 24 243 கரெக்டா 1/243 இதான் ஆன்சர். ஓகேதான்க்கா. ஓகேவா? இதுலமா இப்போ அந்த அந்த சமுக்கும் இந்த சமுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னா இதுல நிறைய 1/, இந்த மாதிரி பின்ன எண்கள் நிறைய வரும். சரியா? அப்படி போட்டா நீங்க மிஸ்டேக்கா போடுறோம் அப்படிலாம் நினைக்க வேணாம். இப்படிதான் இதுல ஆன்சர்ஸ் வரும் பெருக்குத்தொடர் வரிசையை பொறுத்த வரைக்கும். அதனால நீங்க இப்படியே போடலாம். சரியா? ஃபர்ஸ்ட்லேருந்து நான் ஒரு டைம் சொல்றேன். 9 3 1 இது மாதிரி போயிட்டு இருக்கு தொடர் வரிசை சீக்வன்ஸ் பெருக்குத்தொடர் வரிசை ஜிபி. இதுல நம்ம கிட்ட வந்து 8வது உறுப்பு என்னன்னு கேக்குறாங்க. அப்படின்னா T8 என்ன அப்படின்னு கொஸ்டின் கேக்குறாங்க. அப்படின்னா T8 அந்த டிஎன் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணணும். AR⁻n−1 இதுல அப்படியே நீங்க சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். இதுல சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா ஏக்கு பதிலா 9 முதல் உறுப்பு, ஆருக்கு பதிலா T2/T1. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 3/9 கேன்சல் பண்ணீங்கன்னா 1/3. அப்படியே இதுல சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். டிஎன்ல டிஎன்னுக்கு பதிலா 8 9 ஏக்கு பதிலா ஆருக்கு பதிலா 1/3 பவர் n−1 எண்ணுக்கு பதிலா 8 -1 அப்படியே சால்வ் பண்ண வேண்டியதான். 8 - 1 7. இதை நான் என்ன பண்ணிக்கிட்டேன் 7 டைம் அப்படியே எழுதிட்டு கேன்சல் பண்ண முடிஞ்சது கேன்சல் பண்ணி பேலன்ஸ் இருக்கிறது அப்படியே பெருக்கி போட்டுட்டேம்மா. அவ்வளவுதான் ஆன்சர். உங்க எல்லாருக்கும் ஓகேவான்னு பார்த்து சொல்லுங்க. ஓகேக்கா. ஓகேக்கா. ஓகேப்பா. ஓகே. மத்தவங்களுக்கும் ஓகேவா? ஓகேப்பா. ஓகேக்கா. ஓகேம்மா. நெக்ஸ்ட் சம் போட்டுமா? ஓகே. இதுல ஏதாவது இன்னொரு சம் இருக்கா? சரி. இப்ப இதே மாடல்ல பயிற்சியில ஒண்ணு இருக்கு. அது நீங்க போடுவீங்களா பாருங்க. இதோ பாருங்க. 3rd சம். இந்த மாதிரி 3 நம்பர்ஸ் தொடர்வரிசையில இருக்கு. 7வது உறுப்பை காண்கன்னு கேக்குறாங்க. அப்படின்னா T7 7th டேர்ம் கேக்குறாங்க. இது நீங்க போடுவீங்களா இல்ல போட்டு காட்டணுமா? நாங்களே போடுறோம்க்கா. நீங்களே போடுறீங்களா? ஈஸி தான். ஏ கண்டுபிடிங்க, ஆர் கண்டுபிடிங்க, அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அவ்வளவுதான். Tn = AR⁻n−1 இதுல சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். n-க்கு பதிலா 7. அப்ப இதை ஒரு ஹோம்ஒர்க் வச்சுக்கோங்க. எதெல்லாம் உங்களால போட முடியுமோ அதை மட்டும் போட்டு காமிச்சா போதும். இல்லைன்னா மாடலுக்கு ஒரு சம் போட்டுங்க போதும். எல்லாத்தையும் கூட போட வேணாம். ஏன்னா மத்த உங்களுக்கு ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கும்ல. அட்லீஸ்ட் எனக்கு ஒரு நாளுக்கு ஒரு 2 சம்மு போட்டு அனுப்புனீங்கன்னா போதும். அது ஒரு 2 மார்க்கா இருந்தா கூட பரவாயில்ல. நீங்க போடணும். அதான் எனக்கு வேணும். சரியா? சரி. இப்ப பார்க்க போறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்ல இதுக்கு முன்னாடி ஒரு சம் இருக்கு. அந்த தொடர் வரிசை பெருக்கு தொடர் வரிசையில அடுத்தடுத்த 3 எண்கள்னு இருக்குமா, அந்த சம் அடிக்கடி கேக்குறாங்க. அது அடுத்து வருது. அதுக்கு முன்னாடி ஒரு சம் இருக்கு, அதை பாத்துருவோம். எக்ஸாம்பிள் 2.43. இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு பெருக்கத்தொடர் வரிசையோட 4வது உறுப்பு இந்த டேமா, 7வது உறுப்பு இந்த டேமா அப்படின்னா அதோட பெருக்கத்தொடர் வரிசை என்ன அப்படின்னு நம்ம கிட்ட கேக்குறாங்க. ஓகேவா? ஈஸி தான். பெருக்கத்தொடர் வரிசை ஃபர்ஸ்ட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கவனிச்சுக்கோங்க. பெருக்கத்தொடர் வரிசையோட 4வது உறுப்பு அப்படின்னா T4. பெருக்கத்தொடர் வரிசையோட 7வது உறுப்பு அப்படின்னா T7. அதோட வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க ரெண்டுத்துக்கும். கொடுத்துட்டு நம்ம கிட்ட அந்த பெருக்கத்தொடர் வரிசை என்னன்னு கேக்குறாங்க. AR AR² இப்படி இருக்கும்ல, அந்த தொடர் வரிசையை நம்ம கிட்ட கேக்குறாங்க. அப்போ இது ரெண்டுத்தையும் நீங்க சால்வ் பண்ணி ஏவும் ஆரும் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த தொடர் வரிசையை உங்களால கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? அப்போ இங்க வாங்க. English medium students உங்க question பாத்துக்கோங்க. In a geometric progression, the 4th term is 8/9. 7th term வந்து 64/243. Find the geometric progression. அப்ப அந்த பெருக்குத்தொடர் வரிசையை நம்மள கண்டுபிடிக்க சொல்றாங்க. அவ்வளவுதான், சிம்பிள். அப்போ AR AR² இந்த மாதிரி இருக்குமா? அப்போ ஏவும் ஆரும் கண்டுபிடிச்சா அந்த தொடர் வரிசையை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இதை வச்சுட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஏவும் ஆரும் அங்க நம்ம கூட்டுத்தொடர் வரிசை ஜிபி பார்க்கும்போது ஏபி பார்க்கும்போது பெருக்குத்தொடர் கூட்டுத்தொடர் வரிசை அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் பார்க்கும்போது இந்த மாதிரி 2 உறுப்புகள் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு சும்மா இப்ப T1 வேல்யூ வந்து 5, T2 வேல்யூ வந்து 3 இந்த மாதிரி சும்மா இதை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க என்ன பண்ணுவீங்க?
T1 T2 இதை வச்சுட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தா கூட்டுவீங்க, அப்படி இல்லைன்னா கழிப்பீங்க. இப்போ a பிளஸ் 5x ஈக்குவல் டு 5n ஈக்குவல் டு 35, a பிளஸ் 2n ஈக்குவல் டு 40, இந்த மாதிரிலாம் இருக்கும். T1 T2 சப்ஸ்டியூட் பண்ணிங்க இந்த மாதிரி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை நீங்க கூட்டுவீங்க இல்லைன்னா கழிப்பீங்க, அப்படி ஆன்சர் கண்டுபிடிப்பீங்க. ஆனா இப்போ நம்ம பாக்குறது பெருக்கத்தோட வரிசை ஜிபி. இங்க நமக்கு வந்து T1 T2 இந்த மாதிரி எந்த வேல்யூஸ் கொடுத்துட்டு ஏஆர்லாம் கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா நீங்க டிவைட் பண்ணணும், வகுக்கணும். T1 by T2 அப்படி இல்லைன்னா T2 by T1 இந்த மாதிரி நீங்க வகுத்து கண்டுபிடிக்கணும். சரியா? அப்பதான் உங்களுக்கு இங்க ஆன்சர் வரும், கேன்சல் ஆகும். அங்க நீங்க கூட்டல் கழித்தல் பண்ணுவீங்க கூட்டுத்தொட வரிசைக்கு, பெருக்கத்தோட வரிசைனா வகுத்தல் பண்ணுவீங்க. ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்ப இந்த சம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்க, அதை எப்படி போடலாம்னு நான் சொல்லி கொடுக்குறேன். T4 வந்து 8/9 T7 வந்து 64/243 ஓகேமா, சரி. நான் கேக்குறவங்க சொல்லுங்க. ஹர்ஷித் நீங்க சொல்லுங்கப்பா. டிஎன் ஃபார்முலா சொல்லுங்க பெருக்குத்துற வரிசை ஜிபில. T2 minus T1 அது எதோட ஃபார்முலா? அது வந்து டி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா நீங்க சொல்றீங்க. நான் வந்து என்ன கேக்குறேன்னா டிஎன் அந்த பெருக்கத்தோட வரிசையோட உறுப்புகள் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா, டேம்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா கேக்குறேன். ஞாபகம் இருக்கா? சரி, ஓகே. அப்ப நீங்க கவனிச்சுக்கோங்க. நிரஞ்சனாக்கு தெரியுமா? தெரியுங்கக்கா. சொல்லுங்கம்மா. ஏ ம் ஏஆர் ம் ஏஆர் ஸ்கொயர் ம் ஏஆர் கியூப். ஓ, ஓகே ஓகே, அது சொல்றீங்க. ஏஆர் ஸ்கொயர் அது சொல்றீங்க. ஓகே, இது வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா ஒரு பெருக்கத்தோட வரிசையோட பொது வடிவம். ஓகேவா? அது இப்படிதான் ஜெனரல் டேர்ம் இப்படிதான் இருக்கும் அப்படின்றது. ஆனா நான் என்ன கேக்குறேன், அதுல உள்ள உறுப்புகள் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா, டேம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா கேக்குறேன். Tn AR n minus 1 ஆர் பவர் n மைனஸ் 1 இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? தெரியாதவங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்பதான் இதுல செகண்ட் சம் பாக்குறோம், அதனால உங்களுக்கு தெரியலன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா இனிமே தெரியாம இருக்க கூடாது. ஓகேவா? இனிமே எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. ஏ ஆர் பவர் n மைனஸ் 1 இதுதான் உறுப்பு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. ஹர்ஷித் ஓகேவாப்பா? எந்த இருக்கிறேன்னு தெரியுதுல்ல? ஓகே ஓகேப்பா. சரி, இப்போ டி என்ன? அப்ப டி எண்ணுக்கு பதிலா 8. 8 எல்லாம் இல்ல, நான் மட்டும் ஏன் 8 போடுறேன்? இங்க பாருங்க, என்ன இருக்கோ அதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. 4 ஈக்குவல் டு ஏ ஆர் பவர் எண்ணுக்கு பதிலா 4 மைனஸ் 1. T4 வேல்யூ என்னமா கொடுத்துருக்காங்க இந்த சம்ல? 8/9 வெரி குட், 8/9. அப்போ a ஆர் பவர் 4 மைனஸ் 1 3. அப்போ இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. இப்போ செகண்ட் இதேதான், T7 ஈக்குவல் டு a ஆர் பவர் n மைனஸ் 1 அப்படின்னா 7 மைனஸ் 1. T7க்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? 64/243 வெரி குட். a ஆர் பவர் 7 மைனஸ் 1 6 இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்க அப்படியே வகுக்கணும்னு சொல்லியிருக்கேன், டிவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். டிவைட் பண்ணும்போது எது பெரிய நம்பரா இருக்கோ அது மேல வர மாதிரி பாத்துக்கோங்க. ஓகேவா? நான் இதை வந்து இதை மேல வச்சுக்க போறேன், இதை வந்து கீழே வச்சுக்க போறேன். அப்போ T2 by T2 இல்ல, அதாவது இந்த டேர்ம் டிவைட் பை இந்த டேர்ம் நான் எடுத்துக்க போறேன். செகண்ட் ஈக்குவேஷன் வகுத்தல் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு நான் எடுத்துக்க போறேன் டிவிஷன்ல. சரியா? அப்போ பாருங்க, 2 டிவைட் பை 1 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அப்படின்னா a ஆர் பவர் 6 இருந்தது, இதுல a ஆர் பவர் 3 இருந்தது. RHS சைடு என்னென்ன வேல்யூ இருந்தது? AR கியூப், AR
64 234. அந்த அப்படியே புக்கை பார்த்து சொல்லுங்கம்மா. 8/9க்கா. ஓகே, அவ்வளவுதான். அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இப்போ என்னெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ணுங்க. இப்போ எனக்கு ஏவும் இந்த பக்கம் ஏவும் கேன்சல் ஆகும். இப்போ இங்க r³ இருக்கு, இங்க r⁴ இருக்கு. இது நான் வந்து இந்த ஃபவுண்டேஷன் கிளாஸ்ல வந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி அடிமானங்கள் சமமா இருக்குது வகுத்தல், அதாவது டிவிஷன்ல வந்தது அப்படின்னா நீங்க எப்படி எழுதணும்னா r⁴ - 3. இந்த பெரிய நம்பர்ல இந்த நம்பரை நீங்க மைனஸ் பண்ணிக்கணும், கழிச்சுக்கணும். இது என்ன மெத்தடுனா a⁴m டிவைட் பை a⁴n அப்படின்னா a⁴m - n. இந்த ஃபார்முலால நம்ம போட்டிருக்கோம். அடிமானங்கள் சமமா இருக்கும்போது அடுக்குகளை மைனஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இது. இந்த பக்கம் பாருங்க, டிவைடட் பை டிவைடட் இருக்கு, வகுத்தல் பை வகுத்தல்ல இருக்கிறதுனால அது அப்படி ரெசிப்ரோக்கல் தலைகீழ எடுத்து நீங்க எழுதிக்கலாம் மல்டிபிள்ல. இப்போ உங்களால எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ நீங்க கேன்சல் பண்ணுங்க. நான் 8 64 கேன்சல் பண்றேன். எத்தனை டைமா போகும்? 8 8 8 8 64. இப்போ 9ஆம் வாய்ப்பாடுல இது ஒரு டைம் போகுது. இது எத்தனை டைம் போகும்? 23ல எத்தனை 9 இருக்கு? 2. பேலன்ஸ் 5. 54ல எத்தனை 9 இருக்கு? 6 டைம். கரெக்டா? கரெக்ட்க்கா. ஓகே, இப்போ நான் வந்து 2 டேபிள்ல கேன்சல் பண்ணிக்கிறேன். 8 அப்போ 4 டைம், இது 1 3. அவ்வளவுதான். இப்படியா ஒரு ஆன்சர் வருது? நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். சரி, 6 - 3 எவ்வளவுமா? r³ 3ங்கா. ஓகே, நம்ம கேன்சல் பண்ணாமலே கொண்டு வந்திருக்கலாமோ? இல்லையே, நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டு வந்திருக்குமா? கொஸ்டின் கரெக்டா தானே எழுதியிருக்கோம். இவங்களுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? 2/3 வருது பாருங்க. நம்ம மல்டிபிள் டிவிஷன்ல ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கோம். ஏன்னா இந்த ஆன்சர் வராது, பார்த்தாலே தெரியுது. அது காணமே. என்னம்மா? என்னப்பா? 8/27 நாங்க அந்த புக்ல காட்டுறாங்களேக்கா, ஆ அத நம்ம பண்ணவே இல்லக்கா. இல்ல இல்ல, அதுதான் நம்ம கொண்டு வர வேண்டிய ஆன்சர். அது நம்ம இதை கரெக்டா போட்டோம்னா அந்த ஆன்சர் வரும். நம்ம இதுல ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கோம், நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் என்ன பண்ணிருக்கோம். ஒழுங்கா கேன்சல் பண்ணி பார்க்கலாம். 9 மேல போகுது, 8 கீழே வருதா? சரி, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாவே கேன்சல் பண்ணுவோம், அப்பதான் மிஸ்டேக் வராது. 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா அது 3 3 போகும். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோமாக்கா? ஆமாப்பா. இது அப்படியே ரெசிப்ரோக்கல்ல தலைகீழ வந்துரும். நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் கரெக்டா தான் போட்டிருப்போம். அங்க 2 4 3 இருக்குக்கா. 2 4 3 இருக்கா? நம்ம என்ன போட்டிருக்கோம்? 2 3 4 னு போட்டிருக்கீங்க. அதான் மிஸ்டேக் ஆகுது. வெரி குட், தேங்க்யூ. அதான் என்னடா மிஸ்டேக் ஆகுதுன்னு பார்த்தேன். ஓகே ஓகே, வெரி குட்மா. ஓகே, இப்போ கேன்சல் பண்ணலாமா? இப்போ 8 டேபிள்ல இதை கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 8 8 கேன்சல் ஆயிடுது. 9 டேபிள்ல கேன்சல் பண்ணீங்கன்னா இது ஒரு டைம் போகுதுன்னு வச்சுக்கோங்க. இதுல 24ல எத்தனை 9 இருக்கு? 2. பேலன்ஸ் வந்து எவ்வளவுமா இருக்கும்? 18னா 6. இதுல வந்து 63ல எத்தனை 9 இருக்குன்னா எத்தனை மார்க்கு? 7. 7 டைம்ஸ். ஓகேவா? 63ல 7 டைம் 9 இருக்கு. அவ்வளவுதான், எல்லாமே கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு 6 - 3னா 3 ஈக்குவல் டு இங்க மேல என்ன இருக்கு? 8, கீழே 27. இப்போ நமக்கு r மட்டும்தான் வேணும். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, r மட்டும் இங்க வச்சுக்கிட்டு இந்த கியூப் ஆப்போசிட் சைட் போச்சுன்னா கியூப் ரூட்டா போகும். ஓகேவா? இப்ப கியூப் ரூட் அப்படின்னா இதை நம்ம எப்படி எழுதலாம்? இங்க எழுதி காட்டுறேன். r³ = கியூப் ரூட். அதுக்குள்ள கியூப் ரூட் இருக்கு. 8 நான் 2 × 2 × 2ன்னு என்னால எழுத முடியும். 27 3 × 3 × 3ன்னு எழுத முடியும். 3 டைம் இருக்கா? இது என்ன கியூப் ரூட்ன்றதுனால 3 டைம் இருந்தா ஒரு டைமா நீங்க வெளில எழுதிக்கலாம். அதாவது இதுக்கு மீனிங் என்னன்னா 2³ / 3³ இருக்கு.
இங்க கியூப் ரூட் தான் நீங்க எடுக்கணும். அப்போ இந்த கியூப் ரூட்டும் கியூவும் கேன்சல் ஆயிடும். அப்ப 2/3 தான் நீங்க உங்களுக்கு ஆன்சர் ஆரோட வேல்யூ. இந்த பெருக்கத்தோட வரிசை இப்படிதாம்மா இருக்கும். ஓகேவா? ஒரு டைம் பாத்துக்கங்க, இதோட கண்டினியூஷன் இருக்கு. இது வரைக்கும் பாருங்க. எதுவும் டவுட் இருந்தா உடனே கேளுங்க, கிளாரிஃபை பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் சொல்லி கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டுக்கு போட்டுமாமா? ஆர் கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஓகேவா எல்லாருக்கும்? ஓகேக்கா. 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 ஓகே. இப்ப ஆர் கண்டுபிடிச்சிட்டோமா? அதை எடுத்துட்டு போய் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் நம்ம சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு ஏ கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, சின்னதா இருக்கிறது இந்த ஈக்குவேஷன் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா அதுதான் கொஞ்சம் சின்னதா இருக்கு. இருங்க ஒரே நிமிஷம். ஓகேமா, சரி. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணா ஈஸியா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அப்ப நான் ஃபர்ஸ்ட்ல சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னமா? AR பவர் 8/9 AR cube கா. கியூப் 8/9. இப்ப நம்ம கண்டுபிடிச்சது ஆரோட வேல்யூ. ஆருக்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம்? 2/3. 2/3. அதை அப்படியே நம்ம சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதுதான். அப்போ ஏ அப்படியே வச்சுக்கோங்க. ஆருக்கு பதிலா 2/3. இங்க வந்து பவர்ல கியூப் இருக்கு, கியூப் போட்டுக்கோங்க. 8/9. நமக்கு தேவை ஏ மட்டும்தான். அப்ப நான் ஏ மட்டும் இங்க வச்சுக்கிட்டு இந்த வகுத்தல்ல இருக்கிறது ஆப்போசிட் சைட் போகும்போது பெருக்கல்ல அப்படியே ரெசிப்ரோக்கல் தலைகீழ போயிடும். அப்ப 8/9 இன்ட்டு 3/2 ஹோல் கியூப் அப்படின்னு வரும். இது நான் வந்து மல்டிபிள் இப்போதைக்கு பண்ண போறது கிடையாது. நான் ஈஸியா கேன்சல் பண்றதுக்காக 3 × 3 × 3 3 டைம் இருக்கா, 3 டைம் நான் எழுதிக்கிறேன். கீழேயும் அதே மாதிரிதான், 2 வந்து 3 டைம் எழுதிக்கலாம். இப்ப கேன்சல் பண்ணுவோமா? 1 டைம் 3 டைம் 3 டேபிள்ல போகும். இந்த 3 3 கேன்சல் பண்ணிக்கலாம். 8 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4, இதை கேன்சல் பண்ணோம்னா 2, இதையும் கேன்சல் பண்ணோம்னா 1. அப்போ மேல எதுவுமே இந்த பக்கம் இல்ல, கீழே இங்க எதுவுமே இல்ல, 3 மட்டும்தான் இருக்கு. அப்ப ஆன்சர் 3. அப்ப ஏவோட ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்குது? 3ன்னு கிடைச்சிருக்கு. ஆரோட வேல்யூ 2/3, ஏவோட வேல்யூ 3. நம்ம கிட்ட என்ன கேட்டாங்க? அந்த பெருக்கத்தோட வரிசை ஜிபிஏ கேட்டாங்க. ஏ, ஏஆர், ஏஆர் ஸ்கொயர் இந்த மாதிரி ஃபார்மேட்ல கேட்டாங்க. அப்ப நம்ம அப்படியே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதுதான். ஏக்கு பதிலா 3, ஏக்கு பதிலா 3, ஆருக்கு பதிலா 2/3. ஏக்கு பதிலா 3, ஆருக்கு பதிலா 2/3 தான் ஹோல் ஸ்கொயர். அப்படியே போகும். இதுல நான் 2 3 3 கேன்சல் பண்ணிக்கிறேன். இதுல ஒரு 3யும் இங்க ஸ்கொயர்ல 2 3 இருக்கும், அதுல ஒரு 3 நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்போ 3 2 4/3 கிடைக்கும். இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். ஏன்னா 2 ஸ்கொயர் பண்ணிக்கிட்டேன். இதாம அந்த ஆன்சர். எல்லாருக்கும் ஓகேவான்னு பாருங்க. ஓகேக்கா. ஓகே. மத்தவங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்காமா?
நெக்ஸ்ட் போட்டுமா? போலாம்க்கா. ஓகே. புரியலன்னா கேட்டுக்கங்கம்மா. போர் அடிக்குதா? நிறைய பேரை காணும். இல்லக்கா. ஓகே. சச்சின் ஏதாவது ஜோக் சொல்றீங்களா? அக்கா போர் அடிச்சா சொல்லுங்கக்கா. பாட்டு எந்த ஓடுது? வேணாம் வேணாம், அந்த பாட்டு வேணாம். நீங்க வேணா பாடுங்க. பாடுறதுக்கு ஒண்ணுமே இல்லையேக்கா பாட்டு. நீங்க தான் நிறைய கொஸ்டின் வச்சிருப்பீங்களே. எடுத்து விடுவாக்கா 2 கொஸ்டின். சரி. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும். 5 மினிட்ஸா? அதுக்குள்ள நாங்க ஒரு சம்மி முடிச்சிடுவோமே. சரி சச்சின், யோசிக்கிறதுக்குள்ள உங்களுக்கு நான் ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துறேன். டெய்லி நிறைய ஹோம்ஒர்க் கொடுங்கக்கா. நான் அந்த மாடல் உங்களுக்கு நடத்திட்டு தான் அது கொடுக்குறேன். அதனால கண்டிப்பா உங்களால போட முடியும். எனக்கு என்னன்னா, அட்லீஸ்ட் ஒரு சம்மாவது நீங்க ட்ரை பண்ணுங்க. இங்க இருந்து ஒரு சம்முக்கு வந்தாச்சு. ட்ரை பண்ணிட்டு டவுட்னா என்கிட்ட கேட்கணும் நெக்ஸ்ட் டே. நீங்க யாருமே டவுட்டே கேட்க மாட்டேங்கிறீங்க. இங்க பாருங்க, இப்ப நான் வந்து இந்த 6th சம் சொல்றேன். இதுல 9th டேர்ம் வந்து இந்த வேல்யூவா, 6th டேர்ம் இந்த வேல்யூவா, 12th டேர்ம் நம்ம கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்ப நான் சொல்லி கொடுத்த அதே மாடல் தான். ஆனா அதுல வந்து ஏஆர் ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சிட்டு போனீங்க. நீங்க இந்த 9th டேர்ம் T9யும் T6th டேர்மையும் வச்சு கண்டுபிடிச்சிட்டு வர ஏவையும் ஆரையும் வச்சுக்கிட்டு நீங்க T12th டேர்மை கண்டுபிடிக்கணும். அதாவது AR பவர் 12 - 1 இதுல சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும். இதுல நீங்க சப்ஸ்டியூட் மட்டும் பண்ணா போதும். ஏன்னா 12 - 1 11 டைம்ஸ்லாம் நீங்க ஆர் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதுல வேல்யூ மட்டும் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஈஸி தான். போடுறீங்களா இது? ஓகேக்கா. ஓகே. எனக்கு போட்டு அனுப்புங்க. ஓகே சச்சின், கேட்கலாமா? கேட்கலாம்க்கா. கேளுங்க. போனாலும் வராது, வரினாலும் போகாது, அது எது? திருப்பி சொல்லுங்க. போனாலும் வராது, போனாலும் வராது, கூப்பிட்டாலும் வராது, அது எது? வரினாலும்னு ஏதோ சொன்னீங்க. அது நம்ம உடம்ப சார்ந்து இருக்குதுங்கக்கா. உடம்புனா நமக்கு அது வந்து வருஷம் வருஷம் வரும். வருஷம் வருஷம் வருமா? ஜுரம் தான் வருஷம் வருஷம் வரும். அது வந்துருச்சுன்னா திரும்ப அது ஒண்ணு மாறிக்கிட்டே அப்படியே போய்கிட்டே இருக்கும். வருஷமாக்கா? அக்கா போனா வராதுக்கா, வந்தாலும் குறையாதுக்கா. போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. வயசான்னு கேக்குறாங்கப்பா. கரெக்ட் ஆன்சர், கரெக்ட் ஆன்சர். போனா வராது, இன்னொன்னு என்ன சொன்னீங்க? வந்தாலும் குறையாது. குறையாது. சரி சரி, வெரி குட், கரெக்ட். அடுத்து, வெரி குட். உலகத்திலேயே பெரிய கொலைகாரன் எல்லாரையும் ஒரு நாள் கொண்டு போவான். திருப்பி ஒன்ஸ் மோர். உலகத்திலேயே பெரிய கொலைகாரன் எல்லாரையும் ஒரு நாள் கொண்டு போகும். யமதர்மனுக்கா? இது நம்ம விதிய சார்ந்து இருக்குதுக்கா. மேக்ஸ் விதியாப்பா? அந்த விதி இல்லைங்கக்கா. சரி. அந்த இறந்து போனா கூட்டு போவாங்களே, அந்த இதுவா, வண்டியா? சொல்லவாக்கா ஆன்சர? சரி சொல்லுங்க. என்னோட பெட்டரா யாராவது யோசிச்சிருப்பாங்க இது. நேரம். நீ ஐயோ, இதுக்குதான் நான் சொன்னேனா? ஓகே, சூப்பர். அடுத்துங்கக்கா. ம் இந்த ஒரே நிமிஷம்க்கா. தேர்ட் ஒன் கொஸ்டின். ஓகே, ரெடி? எல்லாரும் உட்காருவாங்க, ஆனா அது ஒருபோதும் உட்காராது, அது அது? சேரு. கரெக்டுக்கா. சிம்பிளா கேட்டேங்க இந்த வாட்டி.
ஆமா எனக்கு தெரிஞ்ச மாதிரி கேட்டீங்க. வீட்டுக்குள்ள இருந்தா தெரியும், வீட்டுக்கு புறம் இருந்தா தெரியாது. அது எது? இது வந்து லைட் அடிச்சா மட்டும் தெரியும்க்கா. அக்கா புரியுதாக்கா? புரியுதுப்பா. வீட்டுக்குள்ள இருந்தா தெரியும், வீட்டுக்கு வெளில இருந்தா தெரியாது, லைட் அடிச்சா மட்டும் தெரியும். ஆமாங்கக்கா. இப்போ வீட்டுக்கு வெளியே இருக்கிறது வந்து நைட்டுக்கா, நைட்டு. ஆ இருட்டு. என்னங்கக்கா ஆன்சரை சொல்லிட்டீங்க? கரெக்டா? கரெக்டுக்கா. பரவாயில்ல, நானும் இப்ப ஜீனியஸ் ஆயிட்டேன். அவள்தான்க்கா, இதுக்கு மேல எதுவுமே தெரியாதுக்கா எனக்கு. ஓகே சூப்பர், நல்லா இருந்தது. வேற ஏதாவது சொல்றீங்களாமா? சொல்றீங்களா, கேக்குறீங்களா, பாடுறீங்களா? வீட்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்களே சச்சின் கேட்ட கொஸ்டின்க்கெல்லாம். அவங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சாலும் கேட்டு சொல்லுங்க. நிரஞ்சனா உங்க அம்மா ஏதோ சொன்னாங்க போல. இல்லக்கா இல்லையா? சரி சரி சரிம்மா. அப்ப நான் ஒரே ஒரு சம் மட்டும் நடத்திக்கிட்டா? ஓகேக்கா. ஓகே. அக்கா சொல்லுங்க சச்சின். சம் மட்டும் வேணாக்கான்றீங்களா? யாரையாச்சும் கதை சொல்ல சொல்லுங்கக்கா. எல்லாருக்கும் தூக்கம் வர டைமா இருக்கு. கதையெல்லாம் சொன்னா இன்னும் தூங்கிடுவாங்க. ஹர்ஷித் சொல்லுவாங்க கதை நல்லா. அப்படிதானே ஹர்ஷித்? அக்கா கவனா தெரியாது. அப்ப பாட்டு பாடுறீங்களா? அக்கா நான் பாட மாட்டேன். சரி, அப்ப நீங்களும் ஏதாவது ஒரு கொஸ்டின் மட்டும் கேளுங்க. அக்கா நான் இப்ப பேசவே மாட்டேன். அக்கா அடுத்த கிளாஸ்ல நிறைய கொஸ்டின் கேட்கறேன். கேக்குறீங்களா? சரி ஓகே. தாரகா, ஹர்ஷினி வந்து பாட்டு பாடுங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல. இளம்பிரியன் எப்போனாலும் பாட்டு பாடுவாங்க. ஹரி வந்து ஹரி, ஹரிஷ் எல்லாருமே பாட்டு பாடுங்க. நிரஞ்சனா நீங்க கொஸ்டின் கேளுங்க, அப்படி இல்லைன்னா பாட்டு பாடுங்க. நந்தினி பாட்டு பாடுங்க. சச்சின் வந்து கொஸ்டின் கேளுங்க. சரி, இப்ப நான் ஒரே ஒரு சம் மட்டும் நடத்திக்கிறேன். நம்ம நாளைக்கு எல்லாரும் ரெடி பண்ணிட்டு வாங்க. ஐயோ, பத்மஸ்ரீயை விட்டுட்டேன். நீங்க பாட்டு பாடுங்கம்மா. எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். எல்லாரும் ரெடி பண்ணிட்டு வாங்க. ஓகே, நான் இந்த ஒரே ஒரு சம் இம்பார்ட்டன்டான ஒரே ஒரு சம் மட்டும் நடத்துறேன். ஆனா இது கொஞ்சம் டைம் ஆகும். சரி, அப்ப நாளைக்கு அது ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு சம் ஏதாவது சொல்லி கொடுக்கட்டா? ஓகேக்கா. ம் ஓகே. ஓகே, இது ரொம்ப சிம்பிள். இங்க பாருங்க, 7th சம்ல ஃபைண்ட் த 10th டேர்ம் ஆஃப் ஜிபி. 10th டேர்ம் கேக்குறாங்க. ஓகேவா? கண்டுபிடிக்க சொல்றாங்க. அதோட 8th டேர்ம், 8வது உறுப்பு வந்து 7, 6, 8 அப்படின்னா காமன் ரேஷியோ ஆரோட வேல்யூ 2ன்னு கொடுத்துட்டாங்க. இதை வச்சுக்கிட்டு நம்ம 10th டேர்மை கண்டுபிடிக்க சொல்றாங்க. சிம்பிள். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கூட பாருங்க. 10வது உறுப்பை நம்மள்கிட்ட கேக்குறாங்கம்மா. ஓகேவா? உங்களுக்கு என்ன அந்த சம்மே காணும்? ஓ, நான் இங்க போயிட்டேனா இதெல்லாம் விட்டுட்டு? ஆமாங்கக்கா. அப்படியா? சரி, அப்போ இந்த சம் சொல்லிட்டா? ஓகேக்கா. 4th சம் ரொம்ப சிம்பிள், அதை சொல்லி கொடுக்குறேன். இங்க பாருங்க, 2, 3 நம்பர் கொடுத்துருக்காங்கம்மா. இது 3 வந்து பெருக்குத்தொடர் வரிசையில இருக்கு அப்படின்னா, இது வந்து ஜிபி பெருக்குத்தொடர் வரிசையில இருக்குன்னா எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம கிட்ட கேக்குறாங்க. இது வந்து பெருக்குத்தொடர் வரிசைன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு எக்ஸோட வேல்யூ கேக்குறாங்க. நீங்களும் 4th சம் பாத்துக்கோங்க. நான் இங்கெல்லாம் ஏதோ டிசைன் போட்டதும் கீழே தான் அடுத்த சம்னு நினைச்சுக்கிட்டேன். 4 இந்த 3 எண்களும் அடுத்தடுத்த ஜிபி இருக்கு அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ரொம்ப சிம்பிள். எப்படி போட போற மட்டும் பாருங்க, உங்களுக்கே தெரியும். அந்த 3 சம் சொல்லுங்கம்மா. எக்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க? x + 6
எக்ஸ் ப்ளஸ் 12 ம் எக்ஸ் ப்ளஸ் 15க்கா. ஓகே. இது மூணும் பெருக்கத்தொடர் வரிசையில இருக்குன்னு கொடுத்துருக்காங்கம்மா. அப்படின்னா நமக்கு தெரியும் T2/T1 ஈக்குவல் டு T3/T2 தான் இருக்கும். இது பெருக்கத்தொடர் வரிசை ஜிபி அப்படின்றதுனால இதுல சப்ஸ்டியூட் பண்ணா எக்ஸோட வேல்யூ ஈஸியா கிடைச்சிரும். அப்ப இது T1, இது T2, இது T3 அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. T2/T1 அப்ப எக்ஸ் பிளஸ் 12/T1 எக்ஸ் பிளஸ் 6, T3 எக்ஸ் பிளஸ் 15/எக்ஸ் பிளஸ் 12. இது அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்ப இதை இங்க மல்டிபிள் பண்ணீங்கன்னா எக்ஸ் பிளஸ் 12 ரெண்டு டைம் இருக்கு ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா எக்ஸ் பிளஸ் 6 எக்ஸ் பிளஸ் 15 வரும். இப்போ இது a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மாடல்ல இருக்கு. அப்ப நான் எழுத போறேன் a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் அக்கா 2ab. யாருக்கும் ஓபன் ஆக மாட்டேங்குதாங்கக்கா. யாருக்குமா? சுஷீலான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களுக்கு யாருக்கும் ஓபன் ஆக மாட்டேங்குதாங்கக்கா. அப்படியா? நீங்களும் போய் மெசேஜ் போடலாம். அதனால நீங்க போய் சேட் பண்ணிட்டு இருக்காதீங்க. நானே போட்டேன். சரி, நான் அப்ப நடத்துறதுக்குள்ள நீங்க போயிட்டு பாத்துட்டு வந்துட்டீங்க மெசேஜ. இல்லக்கா எனக்கு நோட்டிபிகேஷன் மேலேயே வந்துரும்க்கா. சரி, ஓகே. இது வந்து a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலால நான் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேமா. a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இப்போ இதை நம்ம உள்ள கொடுத்து மல்டிபிள் பண்ண வேண்டியதான். அப்போ 15x இந்த x மல்டிபிள் பண்ணா எக்ஸ் ஸ்கொயர், 6x மல்டிபிள் பண்ணீங்கன்னா 6x, 15 into 6 எவ்வளோமா? 90யா? ஆமாக்கா. ஓகே. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு போறேன் நானு. அப்போ இது எப்படி வரும்? எல்லாமே ஒரு பக்கத்துக்கு நான் கொண்டு வர போறேன். வேற கலர் கூட எடுத்துக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஓகே. இப்ப எல்லாமே இந்த பக்கம் என்னென்ன இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் அது பிளாக் கலர் மாதிரி இருக்கா? பிளஸ் 24x. இப்ப இது எல்லாத்தையும் நான் இந்த பக்கம் கொண்டு வரேன்னா மைனஸ் 15x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எல்லாமே மைனஸ்ல வந்துடும். 6x மைனஸ் 90 ஈக்குவல் டு 0. இப்ப எதெல்லாம் சால்வ் பண்ண முடியுமோ சால்வ் பண்ணிக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டும் கேன்சல் ஆயிடுது. எக்ஸ் டேம் என்னெல்லாம் இருக்கு? பிளஸ் 24 மைனஸ் 15 மைனஸ் 6. இதெல்லாம் சால்வ் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் மைனஸையும் நம்ம கூட்டி எழுதிக்கலாம் தனியா. அப்போ 24x அது அப்படியே இருக்கட்டும். மைனஸ் டேம் ரெண்டுத்தையும் கூட்டணும் அப்படின்னா 15 கூட 6 கூட்டினீங்கன்னா 21. அது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் நம்பர் டேம் வந்து 144 இருக்கு. மைனஸ் 90 கழிச்சு பாருங்க எவ்வளவு வருதுன்னு. 54 பிளஸ் 54 ஈக்குவல் டு 0. இப்ப இதையும் சால்வ் பண்ணிக்கோங்க. 24ல 21 போயிருச்சுன்னா 3x பிளஸ் 54 ஈக்குவல் டு 0. நமக்கு எக்ஸ் தான் வேணும். அப்ப எக்ஸை மட்டும் இங்க வச்சுக்கலாம் 3x. இந்த 54 ஆப்போசிட் சைட் போச்சுன்னா மைனஸ் 54. எக்ஸ் தானே வேணும். அப்ப இந்த 3ஆல இந்த மைனஸ் 54 கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 5ல வந்து ஒரு 3 இருக்கு, பேலன்ஸ் 2. 24ல 8 டைம் இருக்கா? அவ்வளவுதான். அப்போ எக்ஸோட வேல்யூ மைனஸ் 18. அவ்வளவுதான். ஓகேவா? என்ன பண்ணோம்? புக் பேக் ஆன்சர் கூட செக் பண்ணிக்கோங்கம்மா. இந்த மாதிரி 3 நம்பர் வந்து பெருக்கத்தொடர் வரிசை ஜிபின்னு கொடுத்துட்டாங்க. இதுல எக்ஸ் வேல்யூ கேட்டாங்க. இதான் ஆன்சர் வருதாப்பா? ஆமாங்கக்கா. ஓகேம்மா, சரி. அப்போ T2/T1 ஈக்குவல் டு T3/T2 அப்படியே நம்ம இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்றோம். கிராஸ் மல்டிபிள் பண்ணும் போது உள்ள கொடுத்து எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. இது a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மாடல்ல இருக்கு. அப்படியே நம்ம சால்வ் பண்ணிக்க வேண்டியதான். சால்வ் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வந்து கேன்சல் பண்ணிட்டு வரும்போது எக்ஸ் ஒரு சைடும் நம்பர் ஒரு சைடும் எடுத்துட்டு போய் கேன்சல் பண்ணா ஃபைனலா நமக்கு எக்ஸோட வேல்யூ மைனஸ் 18 அப்படின்னு கிடைக்குது. அவ்வளவுதான். இது ஒரு 2 மார்க் தான், சின்ன சம் தான். ஓகேவா பாருங்க? இல்ல எதுவும் டவுட்னா கேளுங்க. ஓகேக்கா. ஓகேப்பா, சரி. அப்போ நான் கொஞ்சம் பார்த்து எழுதிக்கங்க. கொஞ்சம் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன்லம்மா, அதெல்லாம் நீங்க போட்டு வாங்க.
நாளைக்கு எல்லாரும் கரெக்டா கிளாஸ்க்கு வந்துருங்க. தேங்க்யூ. பை பை. தேங்க்யூக்கா. குட் நைட். தேங்க்யூக்கா. பாய் பை பை. தேங்க்யூ. தேங்க்யூமா. தேங்க்யூக்கா. தேங்க்யூ. தேங்க்யூக்கா. பாய்க்கா. தேங்க்யூமா. தேங்க்யூ. பிரச்சனை எழுதிட்டீங்களாப்பா? எழுதிட்டேன். ஓகேப்பா, நான் குரூப்லயும் போட்டு விடுறேன், வேணா பாத்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. பை பை.